This conference will now be நம்மளது recorded. டியூஸ்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே இருக்குல்ல மேடம் நம்மளது இல்ல மண்டே வெட்னஸ்டே விட்டு வேற கிளாஸ் இருக்கு சார். வெட்னஸ்டே இல்லையா? நாளைக்கு எதனா ட்ரை பண்ண முடியுமா மேடம்? சாயங்காலம் அப்படி கொஞ்சம் கேப் விட்டுருச்சு இல்லையா? அது என்ன இருக்குதுன்னா இல்ல சார், எனக்கு மார்னிங்ல இருந்து நான் இந்த வீக் சாட்டர்டே மட்டும் ஈவினிங் நான் 2 காலேஜ் எடுத்துட்டு இருக்கேன் சார் கிளாஸ். அது முடிஞ்சிரும். அப்புறம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நான் சொல்றேன் உங்களுக்கு அதுதான்ட்டு. ஏன்னா நான் எங்க சருக்கு சொன்னேன் இந்த மாதிரி அவங்களுக்கு அடி விழுந்துருச்சு, அதனால கிளாஸ் 4-5 கிளாஸ் மிஸ் ஆச்சு சார். அவங்க வந்து எல்லா டேஸும் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க நீ ஃப்ரீயா இருந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த டைம்ல எனக்கு கிளாஸ் இருக்கு சார். அது வந்து சரோட ரெஃபரன்ஸ் தான் கொடுத்துருந்தேன். அப்ப நான் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன் நான். இந்த மாதிரி இருக்குது சார் அப்படின்றதுக்கு சரி ஆச்சு. சத்தியத்துக்கு இப்போ வீக்லி 4 days எடுத்துக்கோ, அப்புறம் பார்க்கலான்னு சொன்னாங்க. அதுதான் நான் நேற்று எதுவும் மெசேஜ் போடல உங்களுக்கு. ஸோ இந்த வீக் ஆன பிறகு அப்புறம் ஈவினிங் இருந்ததுனாலுமே இங்க உங்க கூட இன்னொரு பொண்ணு ஜாயின் ஆகுது. அந்த பொண்ணு வந்து கோர்மங்கலால இருந்து வருதுங்க அந்த கிளாஸ்க்கு. ஈவினிங் அப்படின்னா ஆன்லைன் ஆகுதான்னு கேட்டுட்டு ஈவினிங் டைம்ஸ் ஃப்ரீ இருந்துச்சுன்னா அந்த காலேஜ் முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இந்த வீக் 4 days எடுத்துக்கலாம் புனீத். நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து மார்னிங் ஈவினிங் ஆகுதான்ட்டு பார்த்துட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பா எதுக்கும் இன்ஃபார்ம் பண்றேன் உங்களுக்கு. சரியா? ஓகே ஓகே மேடம். ஓகே மேடம். இது XLOOKUP information. XLOOKUP function search a range or an array and then returns the item corresponding to the first match it's found. That means நாம வந்து VLOOKUP யூஸ் பண்ணும்போது lookup value, table array, column index number, true or false அந்த மாதிரி parameter யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். XLOOKUP not like that. We should select a first range only. We have to select a in this particular range what you are going to find out particular lookup value. அப்புறமேல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அது இருக்குதா இல்லையா, மேட்ச் ஆகுதா இல்லையா, இல்லைனாக்கா இல்லை அப்படின்ட்டு போடுறோம். அந்த மாதிரி VLOOKUP கூட இஃப் எரர் இஃப்னா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா நம்ம ப்ரீவியஸ் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ்ல. அந்த ஆப்ஷன் எல்லாம் இல்லையா அட்வான்ஸ் XLOOKUPல. எல்லாமே VLOOKUP கூட இன்னொரு ifna function, if error, multiple function we used. But in that XLOOKUP no need to use multiple functions, all these things. If it is a XLOOKUP, entire details it will come inside one function only. இப்போ horizontal wise இருந்தாலும் XLOOKUP accept பண்ணிக்கோ. ஸோ தென் டேட்டா இல்லைனாலுமே அதுல கண்டினியூஷன் ஃபார்முலா இருக்கும். நமக்கு எல்லாமே ஒரே ஃபங்க்ஷன்ல அப்ளை ஆயிருது வந்து. இப்போ ட்ரூ ஆப்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா இதுல பண்ணிக்கலாம், எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமா இதுல பண்ணிக்கலாம், இஃப் நாட் அப்ளிகேபிள் இருக்குதா இதுல பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுல வந்துடும். search the both horizontal and vertical data. It can form a reverse search options. நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன் VLOOKUP எப்பவுமே ரிவர்ஸ் கால்குலேட் பண்றது இல்லை அப்படின்ட்டு. அதனால நம்ம என்ன பண்றோம் VLOOKUP பிளஸ் சூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும்ட்டு பண்ணியிருந்தோம். பட் XLOOKUPல அதெல்லாம் எதுவுமே தேவையில்லையா, இது ஒரே ஃபங்க்ஷன் போதுமா. ஆல் த டேட்டாஸ் we can find out using the XLOOKUP function. அப்படின்னா லெஃப்ட் சைடு கூட கால்குலேட் பண்ணிக்கி அப்படின்னா ரிவர்ஸ் கூட கால்குலேட் பண்ணிக்கி. ஸோ தென் க்ளோசஸ்ட் வெல் எக்ஸாக்ட் மேட்ச், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஹாரிசன்டல் டேட்டா இஃப் நாட் அப்ளிகேபிள் எல்லாமே ஒரே ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு XLOOKUP ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது 2021ல இருந்து மட்டும்தான் யூஸ் ஓப்பன் ஆகுது. 2019 வருஷன் இருந்தாலும் கூட வராது நம்ம சிஸ்டம்ல. இங்க ஒரு பாருங்க சிம்பிள் டேட்டா எடுத்துட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் சிம்பிள் டேட்டா திஸ் ஒன். திஸ் இஸ் மை டேபிள். தட் மீன்ஸ் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், திஸ் த ஃபுல் நேம், ஏஜ், gender, job title, how much salary they are going to get,
all these their id number. Like this I have the information. இப்போ எனக்கு தெரியணும் என்னன்னு தெரியும்னா I need only the employee id number. I want to find out in the name, whatever we have the names, using this name I want to find out the employee id. I want to find out. We can use VLOOKUP also. If you want to use the VLOOKUP function, paranga VLOOKUP function, lookup value, this is my lookup value, comma table array, entire table array we have to select, then okay. இப்போ ஆன்சர் வராது நம்மளுக்கு பாருங்க, comma column index number 2, again exact match I need, close the parenthesis, it's showing to us not applicable. ஏன் not applicable வந்து சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பேர் டிஃபரெண்டா இருக்கு மேடம். ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் செக்ரிகேட் ஆயிருக்கு. சேம் இங்க ஃபுல் நேம் தானே நாம எடுத்துட்டோம் பாருங்க, ஹெட்டிங் ஃபுல் நேம். ஆனா நம்ம லுக்அப் வேல்யூ நம்ம 4 கொடுக்கல மேடம், 2 கொடுத்தோம். ஓகே சரி ஆச்சு. இங்க வந்து எவ்வளவு கொடுக்கணுங்க லுக்அப் வேல்யூ அப்படின்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர் 4 கொடுத்தாலுமே வராது நம்மளுக்கு. It's showing like this only. பாருங்க இது ஃபார்முலா கரெக்ட் தானே? ஆமா. Because lookup value never calculate from reverse option. என்னோட லுக்அப் வேல்யூ வந்து இங்க இருந்து தான் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா ரிவர்ஸ்ல இருந்து நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் காலம்ஸ், அதனால அது எடுத்துக்காது. So we should not select from here. இங்க இருந்து தான் டேபிள செலக்ட் பண்ணிக்கணும் நம்ம. This the table, then comma column index number 5, 6 column index number, exact match we need, enter. Now we got that charangora@gmail.com. like this we got it. இது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்மளுக்கு. இது வந்து VLOOKUP function நாங்க அப்ளை பண்ணிருக்கிறது. Instead of that we can use XLOOKUP function, easy method we can use ன்னு சொல்றாங்க. ட்ரை பண்ணலாம். how that is easy method அப்படின்னா equals XLOOKUP function, lookup value, this my lookup value, comma it's asking lookup array. You selected the lookup value, இதோட array it's going to ask. This is the lookup array. அப்படின்னா இந்த வேல்யூ இருக்கிற array. Again comma return array. ஆமா, அது மட்டும் செலக்ட் பண்ண போதும். return array is nothing but result array. எந்த காலம்ல ஆன்சர் இருக்குது, நீங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? நாம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது email ID. Email ID is in this return array. This my return array. அவ்வளவுதான். close the parenthesis, enter. Automatically we are going to get that answer. Easy method for us. Okay, false kills அது எது வேணாமா? எதுமே வேண்டாம். காலம் நம்பர் கிம்பர் எதுமே வேண்டாம். பாருங்க lookup value, comma lookup array, comma return array, this my result array. Close the parenthesis, enter. We got that answer here. இது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆமா, அதனால தான் இது அட்வான்ஸ்ட் ஃபங்க்ஷன், ஈஸி மெத்தட் we have in that. இது ஒரு சிம்பிள் மெத்தட் we have. இப்போ வந்து நாம எங்களுக்கு using this full name, if I want to find out the employee ID also we can find out. ரிவர்ஸ் கூட வரும் பாருங்க, அது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? So I have the full name. Using this full name I want to find out the employee ID. I want to find out. Equals XLOOKUP function, lookup value, lookup array. இதோட array, this is the lookup array, comma full name இந்த எடுக்க முடியாதா? வெறும் அந்த இது மட்டும் ஆன்சர் எங்க இருக்கு அங்க தான் எடுக்கணுமா காலம்? ஏன்னா அந்த நேம் இருக்கிற array it's going to ask. இல்ல நம்ம இதுவே எடுத்துட்டாலும் ஓகே நடக்கும். இப்போ நாம வந்து செப்பரேட்டா நான் எழுதி வச்சிட்டு இருக்கேங்க, அதனால எடுத்துக்கிறோம்.
சேம் இதே இருந்துச்சுனால இங்க கூட டைரக்டா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, திஸ் மை பூஜா குப்தா செலக்ட் பண்ணிருக்கிறேன், காமா லுக்அப் அரே, திஸ் த லுக்அப் அரே. அந்த லுக்அப் வேல்யூ இருக்கிற அரே மீன்ஸ் காலம் அரே we have to select. Then comma return array, this my return array. Close the parenthesis, enter. பாருங்க 1003 பூஜா the data. Okay. Yeah, reverse options also is going to calculate. No need to select VLOOKUP plus choose function எல்லாம் நம்ம select பண்ண தேவையே இல்லை. only one XLOOKUP இருந்து ஈஸியா find out பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். Okay, it's going to calculate reverse also. And one more data is there here. Multiple row also we can use. Multiple row also we can use. பண்ணிக்கலாமா அப்படின்னா I want to find out end date or else இங்க at a time using the XLOOKUP function எனக்கு salary find out பண்ணிக்கோணும், mail ID find out பண்ணிக்கோணும். Using the XLOOKUP multiple rows answer also we can get in சொல்றாங்க. How? For example, இங்க பாருங்க, equals XLOOKUP function, lookup value this one, then comma lookup array, இதோட array, that means this my lookup array, again comma return array is going to ask. Okay, return array இது வந்து select two column also. சரி, பக்கத்துல இருந்தா அப்படியே செலக்ட் அப்படி இருந்தா பண்ணிடலாம். மட்டும்தான் XLOOKUPல வரும். இங்க ஒரு காலம் இங்க ஒரு காலம் அந்த மாதிரி செலக்ட் பண்ண முடியாது. ஓகே. So that is the option. Select பண்ணி close the parenthesis, enter. See now why we got என்ன mistake பண்ணோம் இங்க. So here comma return array. Return array is this one. Close the parenthesis, enter. See we got that. இங்க salary date எடுத்துட்டு இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா நான் இங்க ஒரு வாட்டி டேட் யூஸ் பண்ணிருந்தோம், அதனால select general values it's going to take, it's going to come at a time. நம்ம அந்த இமெயில் இப்ப செலக்ட் பண்ணும்போது இமெயில் இங்க இதுல லுக்அப் வேல்யூ கொடுக்கும்போது இமெயில் டாப் நம்ம செலக்ட் பண்ணல, ஆனாலும் அது வந்துருமா? பக்கத்துல இருக்கிறது அப்படியே காப்பி ஆயிடும். ஆக்சுவலி இங்க பாருங்க, இப்ப ஹெட்டிங் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுதான் நீங்க கேட்டிருந்த lookup value, lookup array in my table, this my lookup array, again comma return array with the heading select பண்ணிக்கலாம்னு வெச்சுங்க. ஓகே, பார்க்கலாம். select with the heading, close the parenthesis, enter. There is no value. ஏன்னா இங்க ஒரு மாதிரி ஹெட்டிங் கொடுத்தா அப்படி வருமா? select இல்ல, with heading அதை எடுத்துக்கிறதே இல்லை நம்மளுக்கு. h1 to hi. if I select, இப்போ வந்து h2 ன்னு கொடுத்துருக்க, பார்க்கலாம். அது ஹெட்டிங்னால தான் வராதா இல்லமா பார்க்கலாம். h2 ஓகேவா? கரெக்ட் தானே? h2 ஏன் கொடுத்தோம்? h2 ஏன் அப்படின்னா h காலம் செகண்ட் ரோ. ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ இங்க பாருங்க, இப்ப ஏன் நாம h2 கொடுத்தா அப்படின்னா h காலம் செகண்ட் ரோ இங்க இருந்து எடுத்துட்டு இருக்கிற. இப்போ
Hello? கேக்குது மேடம் சொல்லுங்க. H2 means H column second row. அப்படின்னா ஹெட்டிங் விட்டுருக்கிறேன் நான் இங்க. ஹெட்டிங் ரிமூவ் பண்ணிருக்கிறேன். சரிங்களா? ஓகே. என்டர் கொடுத்தா see it's going to take with heading அதை எடுத்துக்கிறது இல்லை நம்மளுக்கு. select this one, ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வரும். இப்படி at a time we can use multiple rows also. We can use a H2 தான் கொடுத்தோம். H4 கொடுக்கலையே. H2 அப்படின்னா இங்க இருந்து தானே செலக்ட் பண்ணோம் நாம. இப்ப பாருங்க, இன்னொரு வாட்டி பண்ற பாருங்க. இங்க H2 னா என்ன? இப்ப இது செலக்ட் பண்ணா பாருங்க, H2 தானே இங்க காமிக்கிற. H2 தானே இந்த செலக்ட், இதுல இருந்து இது வரல செலக்ட் பண்ணிட்டோம் நாம. ஓகே, ரைட் சைடு. ஓகே, ஆமா, ரைட் சைடு தான். நம்ம லெஃப்ட் சைடு வேணாலும் பண்ணிக்கலாம், இது எடுத்துக்கோ. so from here to here if I select, automatically it will come. இது எப்படி எடுத்துட்டாலுமே இது அக்செப்ட் பண்ணிக்க நம்மளுக்கு. சரிங்க மேடம். மல்டிபிள் ரோ ஆல்சோ we can use. சப்போஸ் இப்போ வந்து நம்ம புதுசா எம்ப்ளாயிஸ் வேலை ஹையர் பண்ணியிருக்கிறோம், ஒரு 70 எம்ப்ளாயிஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம்னு வச்சுங்க. அவங்களுக்கு எல்லாம் கார்பரேட் ஐடி கொடுத்துருக்குறோம், ஓல்டு ஐடிக்குள்ள அவங்களதெல்லாம் ஆட் பண்ணிருக்கிறோம்னு வச்சுங்க. யாராச்சும் ஐடி ஆட் பண்ணலனாக்கா நான் ஃபைண்ட் அவுட் பண்ணு யார் ஐடி ஆட் பண்ணிருக்கிறோம் அப்படின்ட்டு செக் பண்ணோம்னாக்கா we can use a XLOOKUP. within one shot we can get the answer also. இப்போ வந்து இங்கெல்லாம் எம்ப்ளாயிஸ் ஐடி, ஓல்டு எம்ப்ளாயிஸ் ஐடிக்குள்ள நியூ எம்ப்ளாயிஸ் ஐடி கூட போட்டிருக்கிறோம். ஏதோ 1-2 மிஸ் ஆயிருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும், யார் ஐடி கொடுக்கலையா என்ன ஒன்னொன்னா செக் பண்றதுக்கு பதிலா we can use the XLOOKUP functions. we can use அது வந்து XLOOKUP not found. அந்த டேட்டா ஐடி ஏதோ ஒண்ணு, ஐடியோ ஐடி நம்பரோ இமெயில் ஐடியோ கான்டாக்ட் நம்பரோ ஏதோ வச்சு ஓகே. இல்ல அப்படின்னாக்கா if the data is not there, so it should display not applicable. இல்லைன்னா there is no data, there is no mail ID அப்படின்ட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகணும். quickly we can find out யாருக்கு நம்ம ஆட் பண்ணல, யாருக்கு நம்ம கொடுக்கல அப்படின்ட்டு easily we can find out using the XLOOKUP function. we can. okay, இருக்கீங்களா? இருக்கேன் மேடம், சொல்லுங்க. ஓகே. so here நீங்க எதனா உங்க டேட்டால எதனா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல மேடம், எதுவுமே பண்ணல. ஓகே, கை முடியாது இல்ல அது. ஆமா, ஓகே. XLOOKUP, lookup value this one, lookup array, இது என்னோட அரே, then comma return array. return array வந்து இது மெயில் ஐடி தானே ஃபைண்ட் அவுட் பண்ணோனே, மெயில் ஐடி return array. again comma கொடுத்தா next கண்டினியூ ஆகு பாருங்க. if not found, இல்ல மெயில் ஐடி இல்ல அப்படின்னாக்கா no email ID. க்ளோஸ் பண்ணாம காமா போட்டா நோ இமெயில் ஐடி கண்டினியூஷன் வரும். ஆமா, if not. சரி, ஓகே. again comma இங்க பாருங்க ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்திருக்காங்க. ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தா that is optional. உங்களுக்கு வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லனாக்கா வேண்டாம் அப்படி. இப்போ எனக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, இப்போ if not applicable டேட்டா இல்லனாக்கா there is no data, no mail ID அப்படின்ட்டு கொடுக்கணும். அப்படின்னாக்கா காமா கொடுத்தா அது கண்டினியூஷன் ஆகும். again comma கொடுத்தா எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமா? இப்போ சப்போஸ் ஏதான ஒரு வேல்யூ, சேலரி, அமௌண்ட் அந்த மாதிரி ஏதான செலக்ட் பண்ணிருந்தா எக்ஸாக்ட் மேட்ச் ஆர் நெக்ஸ்ட் ஸ்மாலர் தென், இந்த வேல்யூ விட நெக்ஸ்ட் ஸ்மாலர் தென் வேல்யூ ஹைலைட் பண்ணோட கிரேட்டர் தென் வேல்யூ ஹைலைட் பண்ணோம்னாக்கா we are going to use this option. வைல்ட் கார்டு 365ல யூஸ் பண்ணிக்கிறோம். அதுல வந்து நாம எதனா சிம்பிள் கிம்பிள் அட்டாச் ஆச்சுனாக்கா வித் சிம்பிளை டிஸ்பிளே பண்ணா அது யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, no email exact ID. match. Okay. exact match வேணும்னு கொடுத்துருக்கேன் நான். சரிங்களா? so close the parenthesis, enter அப்படின்னு கொடுத்தா சரண் கவுடா இருக்குதா? if I drag பாருங்க, இங்க ஜீவன் தனுஜ் மெயில் ஐடி இல்ல,
நோ இல்ல. மெயில் ஓகே. ஐடி அப்படின்ட்டு வந்திருக்கு பாருங்க. இஃப் இட் இஸ் a huge டேட்டா இருந்துச்சுன்னா கான்டாக்ட் நம்பர் ஆனாலும் கொடுத்துருக்குமா இல்லையா தெரியும்னா ஐடி நம்பர், ஸோ தென் இமெயில் ஐடி, சம் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எதாவது நம்மளுக்கு தெரியணும். அது டேட்டா இருக்குதுன்னா இருக்குதுன்னு காமிக்கும், இல்லைனாக்கா நோ டேட்டான்னு காமிக்கோன்னா we can give that options like this. Using the XLOOKUP we can find out. சரிங்க மேடம். ஓகே. இது ஒரு ஆப்ஷன். சப்போஸ் இங்க பாருங்க, இது ஒரு டேட்டா நம்மள்கிட்ட இருக்குது. ஹாரிசன்டலா இங்க பேப்பர் எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டு இருக்கிறேன் இங்க. ஸோ இந்த பேப்பர் ஜான் மந்த்ல 120 bundle ஆஃப் ஷீட்ஸ் வாங்கியிருக்கிறோம்னு வச்சுங்க. பிரிண்டர் 10 times பிரிண்டருக்கு காட்டேஜ் போட்டிருக்கிறோம். ஸோ டீடைல்டு ஃபோல்டர், தட் மீன்ஸ் டீடைல்டு ஃபோல்டர் மீன்ஸ் இன் அவர் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்ல இந்த 200 folders we created. Example, I taken this option. நீங்க வேற எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் சும்மா ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து இது பேப்பர் பிரிண்டர்னாக்கா டீடைல்டு ஃபோல்டர் வேண்டாம். இங்க வந்து சம் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இங்க வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது இன்ஃபர்மேஷன். ஜான் மந்த் இன்ஃபர்மேஷன், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, லைக் திஸ் ஆப்ஷன்ஸ் we have. எனக்கு இப்போ பேப்பர் இன்ஃபர்மேஷன் வேணும்னாக்கா we can use that option. எப்படி? ஈக்குவல்ஸ் XLOOKUP function, lookup value this one, comma, lookup array, paper, return array, எந்த மந்த் இது வேணுமோ ஃபெப் மந்த் கொடுத்துருக்கோம் இல்லை, ஃபெப் மந்த் செலக்ட் பண்ணிட்டா தென் close the parenthesis, enter. That answer we got here. இப்போ வந்து எனக்கு வெர்டிக்கல் வைஸ் வேண்டாம், பேப்பர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் எனக்கு பிரிண்டர் இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஃபெப் மந்த் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வேணும். ஃபெப் மந்த்ல எவ்வளோ, ஏப்ரல்ல எவ்வளோ, மேல எவ்வளோ, ஹாரிசன்டலா கால்குலேட் பண்ணணும் நான் டேட்டாவை. இப்போ if I want to find out the data as a horizontal அப்படின்னா இந்த லுக்அப் வேல்யூ இது செலக்ட் பண்றது இல்லை. நான் I want to select this one, horizontal calculate பண்றேன். எனக்கு இந்த மாதிரி vertical wise வேண்டாம், இந்த இன்ஃபர்மேஷன் வேணும். அப்போ we are going to use a XLOOKUP function equals XLOOKUP, lookup value feb, lookup array. இந்த இதுதான் நம்மளோட லுக்அப் வேல்யூ, கரெக்டா? ஸோ லுக்அப் அரே அப்படின்னா இதோட அரே we have to select. So then comma, return array. Return array இதுதான் என்னோட ஆன்சர். Select return array. Enter. Once if you press enter, the details we got. இல்லை மேம் நாங்கள் இப்படி செலக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னாக்கா again equals XLOOKUP function, lookup value this one, comma, return array, select entire data. Okay, close the parenthesis, enter. Automatically we got that answer. இப்போ மார்ச் மந்த் சேஞ்ச் பண்ண வருமா? See, March month change is going to happening. இப்போ அந்த மார்ச் ஃபெப் சாரி ஜனவரி, ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் எல்லா டேப் அங்க போட்டு எல்லாத்தோட ஆன்சர் வந்து ஒரே வாட்டி எனக்கு அங்க வரணும்னா எப்படி பண்றது? டோட்டலா மீன்ஸ் இப்போ வெறும் அங்க மார்ச் மட்டும் போட்டிருக்கீங்க இல்லையா லுக்அப் அரே, அது அதே மாதிரி எல்லா டேபும் கிரியேட் பண்ணலாமா? ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜஸ்ட் அதே மாதிரி காப்பி பண்ணிட்டு இதுக்கு டோட்டல் வரணுமா? இங்க அதுல இப்போ இல்ல மேடம், எல்லா மந்தோட இன்ஃபர்மேஷன் ஒரே வாட்டி வரணும். ஒரே அப்படின்னா பேப்பர் டோட்டல் பேப்பர் எவ்வளவு வரும் அப்படின்ட்டு வரணுமா? அப்படி ஆமா. நாம ஒரு வாட்டி யூஸ் பண்ணிருந்த கவனம் இருக்குதுங்களா உங்களுக்கு? எது சொல்லுங்க. இது இப்படி இருக்கு, அது டேட்டா காமிக்கிறது. அண்ட் ஆர் பண்ணனும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆர் இல்ல,
VLOOKUP plus if function என்னமோ பண்ணிருந்தோம்னு நினைக்கிறேன். அது இந்த எக்ஸாக்ட் இதுல மேட்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு இது இங்க பாருங்க, இந்த டேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணது கவனம் இருக்குதுங்களா உங்களுக்கு? ஆமா மேடம். இது வந்து நம்ம if ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டோம். VLOOKUP குள்ள if ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ஆனா லாக் பண்ணி அதே பண்ணோம் மாதிரி F4. இப்ப வந்து இது போனஸ் இது சேல்ஸ் அமௌண்ட் போனஸ் இது ரெண்டுமே ஆட் பண்ணி இப்படி வரணும்ட்டு யூஸ் பண்ணிருந்தோம். சம் VLOOKUP யூஸ் பண்ணிருந்தோம் இல்லைங்களா? இங்க நம்மளோட டேட்டால இருங்க பார்க்கலாம். XLOOKUP lookup value இல்ல சம் ஆன் பிறகு நம்மளுக்கு இது this one comma VLOOKUP sorry XLOOKUP ட்ரை பண்ணி பார்க்கலாம். lookup value this one lookup array return array close the parenthesis equals March இல்லையா? this one okay. So here இதெல்லாம் பண்ற பதில் alt equal equals $165 sum எப்படி எடுத்துருச்சு இது? இருங்க ஒரு நிமிஷம். equals sum value XLOOKUP என்னோட value lookup array result array $45 ஆட் பண்ணோம் இதில். ஓகே 45 போட்டாலுமே சம் only 450 காமிக்கக்கூடாது. B45 XLOOKUP select entire data இங்கே தான் லாக் பண்ணி பார்க்கலாமா?
total amount equals sum. இதுக்கு முன்னால இது ஜாட் பண்ண பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. equals sum this one x lookup. பார்க்கலாம் வருதான்ட்டு. There is no value. ఒకటి నెక్స్ట్ ఏదైనా కొంచెం హ్యూజ్ డేటాలో ஒரு வாட்டி பார்த்துடலாம் மேடம். இருக்கு பார்க்கலாம். வெர்டிக்கலாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க, ஈக்குவல்ஸ் சம் திஸ் ஒன். சம்முன்னா வேல்யூ தான் எடுத்துக்கொண்டோம். சம் கோமா எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷன், லுக்கப் வேல்யூ, லுக்கப் அரே, return array, வெறும் பேப்பர் மட்டும் எடுத்துக்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி ஒரு நிமிஷம். ஈக்குவல்ஸ் சம் if I select this one, இங்க பாருங்க, இந்த B51 இந்த பேப்பர் அமௌண்ட், இந்த பேப்பர் வேல்யூ calculate பண்ணா only the paper values is going to display. இங்க என்ன எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னா, இங்க பாருங்க ஈக்குவல்ஸ் இங்க calculate பண்ணிருக்கோம். இங்க first if I select the paper value sum, this is my paper value, comma x lookup function, lookup value, this is my lookup value, comma lookup array, this is my lookup array, comma result array, entire result array, close this one, enter. Total amount இங்க காமிக்குது நம்மளுக்கு. Suppose if I select B51 வேண்டா நம்மளுக்கு அப்படின்னாக்கா, if I select entire column select பண்ணிட்டு enter கொடுத்தா இல்ல, அப்ப எடுத்துக்கிறது இல்ல, ஒன்னொன்னு தான் எடுத்துக்குது. entire paper answer it's going to display. பேப்பர் ஃபுல்லா வருது. பிரிண்டர் எடுத்துட்டா பிரிண்டர் ஃபுல்லா. இப்ப பிரிண்டர் வந்து நம்ம கால்குலேட் மறுபடி பிரிண்டர் கால்குலேட் பண்ண பிரிண்டர் ஆப்ஷன்ஸ் it will come. If I drag total amount it will come.
என்டையர் மந்த் டோட்டல் அமௌண்ட். நாம எப்படி யூஸ் பண்ணிருக்கோம்னா சம் இந்த வேல்யூ எக்ஸ் லுக்அப். அப்ப வந்து நான் ஹாரிசன்டலா எடுத்துக்கல, வெர்டிக்கலா தான் எடுத்துட்டு இருக்கிறேன். செலக்ட் திஸ் வேல்யூ, திஸ் ஒன், அப்புறம் என்டையர் டேட்டா செலக்ட் பண்ணிட்டா பேப்பர் த ஃபுல் ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா இட்ஸ் கோயிங் டு டிஸ்ப்ளே. புரிஞ்சுங்களா? புரிஞ்சு மேடம். ஓகே, இது ஒரு ஆப்ஷன். அண்ட் இங்க கொஞ்சம் ஆன்சர் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் நேம், ஆல் தீஸ் ஆர் மை, புரிஞ்சா? ஆல் தீஸ் ஆர் மை ப்ராடக்ட் நேம், கேட்டகரி. ஸோ தென் ப்ரைஸ், எத்தனை ஸ்டாக் இருக்குது நம்ம கிட்ட, ஈச் ப்ராடக்ட் ப்ரைஸ் இஸ் திஸ் மச், stock still this much stock available in our godown, supplier name, rating, discount how much we are going to give, reorder level, which last order data, like this I have the informations we have. அவங்க என்ன சொல்றாங்கன்னா find the price of watches, watch price மட்டும் find out பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப நாம VLOOKUP யூஸ் பண்றோம் இல்லைங்களா? VLOOKUP, lookup value, all these things. Instead of that, XLOOKUP function, பாருங்க lookup value this one, lookup array, இதோட array, comma, return array, என்ன price தானே, price this one, enter. See this, the watch's price is 30, like this options it will come. நீங்க டைரக்டா இதுல கூட ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஆனா செப்பரேட்டா இன்னொரு வாட்டி நம்ம ப்ரொசஸர் டீடைல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணா இங்க சேஞ்ச் பண்ண இங்க ஆன்சர் சேஞ்ச் ஆயிரும். ஆனா செப்பரேட் பண்ண இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் டிராப் டவுன் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா இங்க பண்ணாக்கா எவ்ரி டைம் we have to apply the formula. ஓகே, அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணா. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, find the stock level for product ID P007. இது product ID. இந்த ஐடி இது ஸ்டாக் லெவல் எவ்வளவு இருக்குது ஃபைண்ட் அவுட் பண்ணுமா. P00 ஐடி ப்ராடக்ட் ஐடி இது ஸ்டாக் லெவல் எத்தனை இருக்குது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுமா. ஈக்குவல்ஸ் எக்ஸ் லுக்அப் ஃபங்க்ஷன், லுக்அப் வேல்யூ, லுக்அப் அரே, திஸ் மை அரே, ரிட்டர்ன் அரே, என்ன ஸ்டாக் லெவல் இல்லைங்களா, ஸ்டாக் லெவல் என்டர். See 15 இருக்குதா, P007 ப்ராடக்ட் ஐடி ப்ராடக்ட் அப்படின்னா ஸ்டாக் 15 இன்னும் அவைலபிள் இருக்குதுன்னு காமிக்குது நம்மளுக்கு. So then find the supplier for perfume. பர்ஃப்யூமோட சப்ளையர் யார், எந்த பர்சன் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னாக்கா we can use the same formula தான். equals x lookup function, lookup value this one, comma, lookup array, this my lookup array, return array, supplier இல்லையா, supplier name, then enter. See Charan is the perfume suppliers. Like this easily we can find out. இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க, இதுல வந்து நாட் ஃபவுண்ட்னு கூட எழுதிக்கலாம் அப்படின்ட்டு ஃபார்முலா போட்டுக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு. இங்க என்னன்னாக்கா find the last order date, ஷூஸ் லாஸ்ட் ஆர்டர் டேட், ஷூஸ்க்கு மட்டும் லாஸ்ட் ஆர்டர் டேட் எப்போ, அதுக்கப்புறம் ஆர்டர் வந்துச்சா இல்லையா, லாஸ்ட் ஆர்டர் டேட். இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் we are going to use a x lookup only. Equals x lookup function, lookup value this one, comma, lookup array, இதோ நம்மளோட lookup array last order date மட்டும் தானே, close this one, enter. See it's showing the general number wise is showing to us, date wise வேணா convert பண்ணிக்கலாம். இங்க வந்து short date, see 20th is the last date, ஷூஸ்க்கு லாஸ்ட் ஆர்டர் பண்ணது இந்த டேட்ல மட்டும் அப்படின்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஈஸி வே we can use a x lookup function. ஓகே, இன்னும் ஒரு ஆப்ஷன்ஸ் இங்கெல்லாம் நான் கொஞ்சம் ஃபார்முலாஸ் இவங்களுக்கு புரியுது அப்படின்ட்டு போட்டுக்கிறேன் ஸ்டூடெண்ட்டுக்கு. என்ன கொஸ்டின் அப்படின்னா இங்க பாருங்க, ஃபைண்ட் சேல்ஸ் அண்ட் போனஸ் ஃபார் எம்ப்ளாயிஸ் இந்த ஈஸ்ட் ரீஜன். ஈஸ்ட் ரீஜன் மட்டும்தான் ஃபார்முலாஸ் எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும். பிகாஸ் ஈஸ்ட் ரீஜன் ரிப்பீட்டட் so many times. இங்கே ஹியர் வி ரிப்பீட்டட்.
எனக்கு வந்து ஈஸ்ட் ரீஜனுக்கு மட்டும் சேல்ஸ் எவ்வளோ டார்கெட்டு என்டையர் இன்ஃபர்மேஷன் ஈஸ்ட் ரீஜன் மட்டும்தான் தெரியணும் அப்படின்னாக்கா we are going to select a copy and paste. That time if in my data if I have the information means lookup value multiple times repeat ஆயிருந்தா we should not select a x lookup function. We have to select a filter function only. ரிப்பீட் ஆயிருந்தா அது ஒன்று இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு எதான எக்ஸ் லுக்அப் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா தட் பர்டிகுலர் லுக்அப் வேல்யூ வந்து ரிப்பீட் ஆயிருந்தா என்டையர் ரிப்பீட்டட் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகணுமா நாம் வந்து ஃபில்டர் ஃபங்க்ஷன் வி ஆர் கோயிங் டு யூஸ் அதுதான் இங்கே ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் வி ஹாவ் இன் தட். ஓகே எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணு இந்த ஃபார்முலா எடுத்துக்கிற பாருங்க. ஸோ drag and drop here equals filter function array. It's going to ask array is nothing but entire table array. So then comma கொடுத்தாக்கா இங்க include means இங்க வந்து நம்மளுக்கு இந்த ரீஜன் கூட இதுல இன்க்ளூட் ஆயிருக்குது. நாம் செலக்டட் டேபிள் அரேல இந்த ரீஜன் கூட இன்க்ளூட் ஆயிருக்குது. இது வந்து ஈஸ்டா இருந்துச்சுன்னா ஈஸ்ட் ரீஜன் ஆயிருந்துச்சுன்னா காமா இஃப் நாட் எம்டி ஆச்சுன்னா 0 கமிட்டு இருந்துச்சுன்னா வேல்யூஸ் அண்ட் கமிட்டு. இஃப் நாட் if it is a empty I want to display 0, close this one, enter. So it's not showing to us. ஏன் காமிக்க மாட்டேங்குது அப்படின்னாக்கா இங்க வந்து ஈக்குவல்ஸ் கரெக்டாக தான் போட்டிருக்கிறோம் அப்படின்னா ஓகே ஹெட்டிங் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அதனால காமிக்க மாட்டேங்குது நம்மளுக்கு. A2 see we got that entire east region மட்டும் informations we got. இன்னொரு வாட்டி பண்ணிட்டு பாருங்க, இதை delete பண்ணிடுறேன். equals filter function array entire array comma in that include option. In this entire array we included so this column also இது கூட include பண்ணியிருக்கிறோம். அதுல equals east region மட்டும் நம்ம filter பண்ணிக்கிறோம்னு எடுத்துக்கணும். include east also if empty இருந்துச்சுன்னா 0, close the parenthesis, enter the information automatically it will come. west வேணுமா காப்பி பண்ணுங்க paste பண்ணுங்க west informations it will come. west okay இங்க பண்ணு click on that west enter say west informations it will come. okay அந்த மாதிரி ஃபார்முலா போட்டுட்டா automatically we can use this options also. எல்லா எக்ஸ் லுக்அப் யூஸ் பண்ணி பண்றதா இதோட ஆப்ஷன்ஸ் we can use பாருங்க. இன்னொன்று பர்டிகுலர் பர்சன் டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும்னாக்கா எனக்கு தெரியும் அப்போ வந்து பர்டிகுலர் இதெல்லாம் ஹென்ரி இன்ஃபர்மேஷன் வேணுமா that time we have to use a xlookup function equals xlookup function lookup value Henry then comma lookup array this my lookup array comma return array என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் Henry இது சேல்ஸ். ஓகே எத்தனை அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சேல்ஸ் enter. so this the 9500 க்கு சேல்ஸ் பண்ணிருக்க total amount it will come. multiple person வேணுமா we can select the drop down button we can. here also while applying the formula we can use the drop down option also we can use. அந்த மாதிரி ஈஸியா நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கொண்டு இது ஆப்ஷன். so multiple data இருந்துச்சுனாக்கா we have to use a filter functions we have to use. one more question important questions they are saying இங்க எம்ப்ளாயி எக்ஸீட் ஆயிருக்கிறவங்க டார்கெட் ரீச் பண்ணிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும். பிலோ த டார்கெட் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸீட் ஆயிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் வேணும்னாக்கா ஃபார் தட் எக்ஸீட் ஆப்ஷன்ஸ் ரிப்பீட்டட் ஹியர்
இங்க repeat ஆயிருக்கிறதுனால we have to select include Filter. options means filter options we have to select. இப்போ இந்த information பாருங்க இதுவே இங்கே போட்டுக்கிறேன். Select this one equals filter function array, select entire table array. Once if we select that options comma in that e column, that means target வந்து greater less than sales இருந்துச்சுன்னா so then close the parenthesis enter அப்படின்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அதே காமிச்சிரு எக்ஸீட் யார் யார் பர்ஃபார்மன்ஸ் ரீச் பண்ணிருக்காங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதே காமிச்சிரும். ஈக்குவல்ஸ் கொடுத்துட்டு கிரேட்டர் தான் கொடுக்க முடியாது இல்ல டைரக்டா நம்ம கிரேட்டர் தான் கொடுக்கலாம் கிரேட்டர் தான் திஸ் அமௌண்ட். டைரக்டா இப்போ வந்து ஈக்குவல்ஸ் அப்படின்னா இங்க வந்து நம்மளுக்கு ஈக்குவல்ஸ் அப்படின்ட்டு கொடுத்தாலுமே பாருங்க ஈக்குவல்ஸ் எக்ஸீட் மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே. ஏன்னா ஏன் ஈக்குவல்ஸ் கொடுக்க தேவையில்லை பிகாஸ் we didn't mention the amount. அந்த அமௌண்ட் நம்ம பர்ஃபெக்டா இந்த அமௌண்ட் விட ஜாஸ்தி லெஸ் தேன் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா we can give the equals. நம்ம அமௌண்ட்டை கொடுக்கலையே, we need only the performance ரீச் பண்ணிருக்காங்களா இல்லையா. so that options we need. so that's why no need to give here equals all these things. ஏன்னா அமௌண்ட் இத்தனை அமௌண்ட்டோட கிரேட்டர் தேன் இருந்துச்சுன்னா ரீச்டு இல்லைனாக்கா நாட் ரீச்டு அப்படிங்கும் போது மட்டும்தான் கிரேட்டர் தேன் ஈக்குவல்ஸ் we are going to apply. otherwise no need to apply. okay ஓகே மேடம். இதெல்லாம் வந்து xlookup function the informations it will come. இந்த ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ்ல பவர் query எதனா பண்ணலாமா, எது பண்ணலாம் இது இது ஒரு வாட்டி எல்லாமே கிளான்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் half an hour நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து என்னென்ன பண்ணோமோ ஒரு வாட்டி கிளான்ஸ் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் இப்போ வந்து MIS ரிப்போர்ட் இருக்குது. using the data how to create the MIS report management information system. MIS report create நாமோ அதுவே MIS report create பண்ணும்போது இதெல்லா ஃபங்க்ஷனுமே யூஸ் பண்றோம். இண்டெக்ஸ், மேட்ச், சம் இஃப், கவுண்ட் இஃப், xlookup ஃபங்க்ஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நாம் பண்றோம். வேணா நெக்ஸ்ட் டைம் MIS ரிப்போர்ட்டை பண்ணலாம். சரிங்க மேடம். ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, which day? ஓகே Thursday ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம், MIS ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகே மேடம். ஓகே யா எப்படி இருக்கும் மேடம் அது MIS ரிப்போர்ட் கொஞ்சம் காட்டுறீங்களா? சிம்பிள் தான், நாட் லைக் தட். யூசிங் த டேட்டா இங்க பாருங்க, இங்க ஒன்று டீடைல்ஸ் இருக்கு, delete பண்ண எப்படின்னு தெரியலையே, ஒரு நிமிஷம். அப்படின்னா எனக்கு தெரியணும், அவுட்புட் தெரியணும், எல்லா இன்ஃபர்மேஷன் வரும்னா நம்ம யூஸ் பண்றோம். MIS ரிப்போர்ட்னா செப்பரேட்டா ரிப்போர்ட் பண்றது இல்லை, நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு ஆன்சர் we are going to get the answer option. ஓகே. இங்க ஒரு டேட்டா இருந்துச்சு, இந்த டேட்டா யூஸ் பண்ணிட்டு தான் இங்க பண்ணிருந்தோம் நான் ஒன்னு. I will show you that. பாருங்க இதெல்லாம் ஃபார்முலா அப்ளை பண்ணிருந்தேன். இந்த டேட்டா யூஸ் பண்ணிட்டு I want to find out what is total sales, how many invoices generated, average sales per invoice, highest sales transaction எவ்வளோ, lowest sales transaction எவ்வளோ. So then sales person wise particular person ல இருந்து what is the sales performance எவ்வளோ வந்திருக்குது particular person ல இருந்து, region wise what is my sales analysis option, payment status analysis பண்ணோம்னா paid எத்தனை ரிசீவ் பண்ணிருக்கோம், பெண்டிங் எவ்வளோ இருக்குது, and count of pending orders,
பெண்டிங் பெய்ட் ரெண்டுமே டோட்டல் ஆர்டர்ஸ் எவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு. கேட்டகரி வைஸ் வாட் இஸ் மை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இன் திஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட்ல இருந்து மட்டும் எவ்வளோ நம்மளுக்கு இன்கம் வந்திருக்குது. quantity, how many quantity of product we sold, only the Jan month what is my sales amount. So then here Jan level, Feb level, March level we can select top performing sales person. இந்த இதெல்லாம் சேல்ஸ் பர்சன் தான் எங்களுக்கு இவங்கள டாப் 1 யார்ல எந்த பர்சன்ல இருந்து ஹையஸ்ட் சேல்ஸ் வந்திருக்குது அமௌண்ட் வந்திருக்காது. ஃபைண்ட் த ஹையஸ்ட் சேல்ஸ் வேல்யூ, தென் ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் ஹையஸ்ட் வேல்யூ. in my data highest value எத்தனாவது பிளேஸ்ல இருக்குது அதுக்கெல்லாம் மேட்ச் ஃபங்க்ஷன். ரிட்டர்ன் த சேல்ஸ் பர்சன், இந்த 4th பொசிஷன்ல எந்த பர்சன் இருக்கிறான் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். ஃபைனல் அவுட்புட் எனக்கு தெரியணும் ஹையஸ்ட் சேல்ஸ் பர்சன் யாரு, ஹையஸ்ட் சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்றது தான் எம்ஐஎஸ் ரிப்போர்ட். இந்த பர்டிகுலர் டேட்டாக்கெல்லாம் உங்களுக்கு வேணும்னா சார்ட்டும் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க இது ஒரு டேட்டா செலக்ட் பண்ணிட்டு சார்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மேல சார்ட்டும் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். திஸ் த ஃபைனல் அவுட்புட் வர்றது தான். இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு ஃபைனல் அவுட்புட் ஆப்ஷன்ஸ் we are going to get, that is we called as a MIS report. ஓகே. இதுல பாருங்க சம் இஃப் யூஸ் பண்ணிருக்கிற இண்டெக்ஸ், மேட்ச் ஃபங்க்ஷன், VLOOKUP ஃபங்க்ஷன், கவுண்ட் இஃப், சம் இஃப்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கிறோம். ஸோ தென் சம் ஃபங்க்ஷன், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம் அதெல்லாம் ஃபார்முலா இங்க யூஸ் பண்ணிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்குது இது வேல்யூ. சரிங்களா? நீங்க லாஸ்ட்ல கிரியேட் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னாலும் ஓகே, இல்ல நாளைக்கே பண்ணலாம் அப்படின்னாலும் ஓகே. இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் இருக்கு நம்மளுக்கு. அப்படின்னாக்கா திஸ் ஒன் பவர் குவரி ஒரு பாயிண்ட், அப்பெண்ட் டேட்டான்ட்டு ஒரு டேட்டா இருக்கு. ஸோ அது கிரியேட் பண்ணாக்கா கொஞ்சம் மேக்ரோஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் நாம. ஓகே, மேக்ரோஸ் கிரியேட் பண்ணிட்டு டேஷ்போர்டு we can create. ஓகே. ஸோ இதெல்லாம் அட்வான்ஸ் எக்ஸல்ல வரும். சரிங்க மேடம். சரி, பார்க்கலாம் Thursday. சரிங்களா? தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஓகே, யா.